ஹாய் பியூட்டிஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முடி அடர்த்தியாக இருக்கவங்களுக்கு ஒன்றா முடி கொட்டிகிட்டே இருக்கும், ஆனால் அடர்த்தியாக இருக்கும். எனக்கு அடர்த்தியாக இருக்குது ஆனால் முடி ரொம்ப இப்போ கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கும் சரி, முடி ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் சரி இந்த டிப்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாவெண்டர் ஆயிலும் ரோஸ்மெரி ஆயிலும் நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். அது வந்து எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்கிக்குவோம். ஆனால் அது வந்து வாங்கி ரெண்டுமே வந்து ஒரு 5 ட்ராப்ஸ் வந்து ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அது வந்து நீங்கள் தலையில் வந்து முன்னால் ஏர் வாஷ் பண்ணிவிடுங்க. எந்த பேக் போட்டிங்கனாலுமே முன்னால் ஏர் வாஷ் பண்ணிவிட்டு தலை க்ளீனாக இருக்கணும். உங்களுக்கு ஆயில் இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏரில் நல்லாவே அது வந்து உள்ளே இறங்கும். இதை வந்து 2 ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை நல்லா வந்து உங்களுக்கு மசாஜ் வந்து நல்லா மைல்டாக வந்து நீங்கள் மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு ஒரு டர்க்கி டவல் ஒன்று எடுத்துகிட்டு அதை நல்லாவே நீங்கள் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் டவல் மாதிரி கட்டிக்கோங்க. இதை நான் ஏற்கனவே வேறு ஒரு மெத்தடில் சொல்லியிருப்பேன். இதே மாதிரி நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கோங்க. இது 1 டைம் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து டவலில் இது சூடு போனோன்னே எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இந்த ஹேர் வந்து உங்களுக்கு அந்த ஆயில் வந்து 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு மைல்டு ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சொல்கிறேன், நீங்கள் கடையில் வாங்குகிற எந்த ஷாம்புவாக இருந்தாலுமே கொஞ்சம் கெமிக்கல் அதில் அதிகமாகவே இருக்கும். அதனால் தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஹோம்மேடு ஷாம்பு இருந்துச்சுன்னா அதுவும் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பின்னாடியும் சரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. உங்களுக்கு குழந்தையிலேருந்தே நம்ம ஹோம்மேடு ஷாம்புலாம் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்லேயே கூட ஷாம்பு ரெடி பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு ஹோம்மேடு ஷாம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு இதில் வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க, இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா முடி வந்து அடர்த்தி நல்லா வளரும். உங்களுக்கு வந்து அந்த முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட்டு கொடுக்கும். எப்பயுமே வந்து நல்ல ஒரு ஆயில் வந்து நமக்கு தலையில் இருக்குன்னும் போதே நமக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.